ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு எல்லாருமே வந்து மேக்கப் போடுற விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. திவ்யா வந்து கெமிக்கு போடுறாங்க, திவ்யா வந்து திவ்யாக்கை போட்டுக்கிறாங்க, ஒரு பக்கம் வியானா இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது தலா ரூமில் வந்துட்டு கெமிக்கு வந்து திவ்யா வந்துட்டு அந்த மேக்கப் போடும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை வந்து பிரஜனை சொல்கிறாங்களா இல்லை வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்கிறாங்களான்னு தெரியல. மேக்ஸிமம் நான் பிரஜனை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று வந்துட்டு திவ்யா ஃபுல்லாக பிரஜனை தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க சாண்ட்ராவோட விஷயங்களை வச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், திவ்யாவும் பிரஜனும் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக வியானா சொன்ன விஷயத்துலேருந்து, ரம்யா சொன்ன விஷயத்துலேருந்து, இவங்களுக்கு பட்ட விஷயத்துலேருந்து, அவங்க கேமில் ஒன்றுமே இல்லை, என்ன எதுக்கு தேவையில்லாமல் சொல்லணும், அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு வந்து இது பண்ணாமல், அதுக்கு பதில் சொல்லாமல், இதுக்கெல்லாம் காரணம் இந்த வியானா பொண்ணு தான், வெளியில் நடக்கிற விஷயங்களை இவ எதுக்கு சொல்கிறான், அதே மாதிரி இவளுக்கும் சாண்ட்ராக்கும் அந்த பாத்ரூமில் நடந்த விஷயங்களை பற்றி அவங்க சொன்னதான் ஆச்சு, அதே பிக் பாஸ் வந்து கேட்க சொல்லியிருப்பார், இவங்க வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க, அப்படி இப்படி மாற்றி மாற்றி வந்து வியானாவை பற்றியே திருப்பி விட்டுருப்பார். எப்படியாவது திவ்யாவோட ஃபோக்கஸ் வந்துட்டு அங்கேருந்து இந்த பக்கம் வியானாக்கு வந்து, அதாவது சாண்ட்ராக்கிட்டேருந்து வியானாக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிப்பார். ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை. அவங்க அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஏன் அப்படி பார்த்தா ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் நம்ம கூட தான் உள்ளே வரும்போது பயங்கரமான டாஸ்க்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தணும்ல, அதே மாதிரி அவள் பண்ணிட்டு போகிறா, இவங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஒரு மனுஷன் பாவம் ஒரு மாதிரி ஆயிருப்பார். இப்போது கெமிக்கிட்ட வந்து இந்த மேக்கப் போடும்போது சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நான் பேபி கொண்டாட்டம் ஷோவில் தான் வந்துட்டு அவரை வச்சு செய்யலான்னு இருந்தேன், செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தோம், ஆனால் ஆடு அதுவே வந்து தானாக மாட்டுது, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ திவ்யா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வியானா இருக்காங்க, ரம்யா, அவங்களாம் இப்போ ஒரு குரூப்பாக இருக்காங்களே. ஸோ எல்லாருமே வந்துட்டு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க பொழுது பிபி கொண்டாட்டத்தில் வச்சு செய்யணுன்ட்டு. அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஒன்று பிரஜனாக இருக்கும், இல்லை எனக்கு தெரிஞ்சு திவாகராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ பிபி கொண்டாட்டத்தில் வந்து இவரை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து கெமிக்கிட்ட பேசுகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திவாகரும் துஷாரம் வந்துட்டு டயலாக், அந்த விஐபி டயலாக் இருக்குல்ல, ஏண்டா டேய் வெள்ளை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுவார்ல, இவரும் அதான் சொன்னார். சொல்லிவிட்டு உனக்கே இவ்வளோ இது இருக்குன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது இதுன்னு சொல்லுவார். அந்த டயலாக் ஒரு ரீல்ஸ் போட்டாங்க, அதுக்கப்புறமா இன்னொரு ரீல்ஸ் போட்டாங்க. அப்புறமா இந்த பக்கம் அமித் வந்து சமைச்சிட்ருக்காரு. இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த லைவ். சரி, யாரெல்லாம் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.